السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده لتكون كلمة الله هي العليا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العظيم. عن أبي موسى الأشعري رضي الله عنه قال: أن رسول الله صلى الله عليه وسلم: المرء مع من أحب. رواه البخاري ومسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள் மற்றும் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. அவருடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு எங்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்வானாக. அவருடைய இந்த மேலான மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய சிறந்ததோர் நன்னாளிலே அல்லாஹ் தஆலா இன்றைய அதிகாலை பொழுதை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாளாகும் என்று சொன்னார்கள். இன்றைய நாளையும் வெள்ளிக்கிழமை இரவையும் நீங்கள் அடைந்தால் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று எங்களை பார்த்து கட்டளையிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
வெள்ளிக்கிழமை நாளை நாங்கள் அடைகிற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லிக் கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற ஸலவாத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எங்கள் பெயரில் நன்மைகள் எழுதப்படுகின்றன, துன்யா ஆஹிராவுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான். இன்னும் பல மகோன்னதங்களை, மாண்புகளை, மகத்துவங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். யார் ஒருவர் நபிகளார் மீது ஸலவாத்தை சொல்லுகிறாரோ அது நபிகளாருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாக அந்த ஸலவாத்து திகழ்கிறது. ஆக ரபீஉல் அவ்வல் மாதம் என்று சொல்லக்கூடிய முதலாவது வசந்த மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதம் என்று சொல்லுகிற போது எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலையிலே மக்காவிலே பிறந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 571ஆம் ஆண்டு. அது ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த வருடத்திலே தான் நபிகளார் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கின்ற போதே தந்தையை இல்லாத ஒரு அனாதையாக மக்காவிலே பிறந்தார்கள். தன்னுடைய 6வது வயதில் தன்னுடைய தாய் ஆமினா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். 2 ஆண்டு காலங்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே அவர்களுடைய பெரிய பாட்டனார் அவர்கள் அப்துல் முத்தலிபினுடைய பராமரிப்பில் 2 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக 42 ஆண்டுகள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களின் பராமரிப்பிலேயே வளர்கிறார்கள். இப்படியாக வளர்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதை அடைகிற போது ஹிரா குகையிலே தனித்திருந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதிலும் அல்லாஹுவின் வல்லமைகளை சிந்தித்து பார்ப்பதிலும் அவருடைய நேர காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிற போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நுபுவத்தினுடைய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சூரா அலத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை அல்லாஹ் இறக்குகின்றான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற நுபுவத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்கள் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த ஆரம்ப 5 வசனங்களை அல்லாஹ் இறக்கி தன்னுடைய நபியாக அல்லாஹ்வுடைய தூதரை தெரிவு செய்து கொள்கின்றான். 40 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் 23 ஆண்டுகளாக நபித்துவ பணியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் 13 வருடங்கள், மதீனாவில் 10 வருடங்கள் என தன்னுடைய நுபுவத்தினுடைய பணியை சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவில் பிறந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 63வது வயதில் மதீனத்துடைய மண்ணிலே வஃபாத்தாகி அந்த புனித பூமியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளையை நாங்கள் முழுமையாக எடுத்து நடப்பதோடு எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய சுன்னாவை, அன்னாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பதற்கு, பின்பற்றுவதற்கு நாங்கள் ஆர்வத்தோடு அதனை பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் மை யுதிஇர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கே வழிபட்டு விட்டார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ் மீது நேசம் வைக்கக்கூடியவர்களாக, மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்கள் மீது மஹப்பத் வைப்பான், நேசம் கொள்வான் என்று
அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைப்பதை, நேசம் கொள்வதை எங்கள் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் விரும்புகின்றோம், அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஹப்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போதுதான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த இறைவசனம் சொல்லி காட்டுகிறது. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்லுகின்றார், உங்களுடைய நபி உங்களிடத்தில் எதனை கொண்டு வந்தார்களோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்களை தடுத்தார்களோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக இபாதத் வணக்க வழிபாடுகள் என்று சொல்லுகிற போது அல்லாஹுடைய கட்டளை ஏற்றுக்கொள்வதோடு அந்த கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து புரிந்து எம்முடைய வாழ்க்கையில் அந்த அமல்களை செய்கிற போதுதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டவர்களாக நாங்கள் திகழ்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. நாளை கியாமத்துடைய நாளிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற பேராவலிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் பொழுது ஒரு அன்சாரி தோழர் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, நான் ரொம்ப கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலையை போக்குவதற்கு உங்களால் முடியுமா என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சௌபான், அப்படி என்ன உங்களுடைய உள்ளத்திலே கவலை இருக்கிறது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, நம்புர் இலா வஜ்ஹிக், உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். வனுஜாலிசுக, நீங்கள் பேசுகின்ற மஜ்லிஸிலே உட்கார்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கின்றார். வகதன் துர்ஃபஉ மஅன் நபிய்யீன், நாளை கியாமத்துடைய நாளிலும் சுவர்க்கத்திலும் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பீர்கள். உங்களை அந்த மறுமை நாளிலே பார்க்க முடியாமல் நான் தவித்து ஏங்கிக் கொண்டிருப்பேனே, அதற்கு என்ன வழி இருக்கிறது? நாளை கியாமத்திலும் நான் உங்களை பார்க்க வேண்டும், உங்களுக்கு அருகாமையில் நான் இருக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு விடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், உள்ளமெல்லாம் கவலை நிறைந்திருக்கிறது என்று தன் நிலையை சொன்னார்கள் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருடைய கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார்கள். ஃபஅதாஹு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிஹாதிஹில் ஆயா. உடனே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்கிறது, வஹி இறங்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான், வஹியை இறக்கினான். வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நற்பாக்கியங்கள் பெற்ற நல்ல கூட்டத்திலே அவர்களும் சேர்ந்து அந்த சுவர்க்கத்திலே இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த நற்பாக்கியங்கள் பெற்ற மக்கள் யார் தெரியுமா? மினன் நபியீன், எல்லா நபிமார்களோடும் அவர்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஸ்ஸித்தீகீன், உலகத்திலே உண்மை பேசிய சித்தீகீன்களான சத்தியவான்கள் இருக்கிறார்களே, அந்த உண்மை பேசிய மக்களோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்த தியாகிகளோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஸ்ஸாலிஹீன், சாலிஹான அமல்கள் செய்த நல்லோர்கள் இருக்கிறார்களே, இவர்களோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, இந்த மக்களோடு சுவர்க்கத்தில் இருப்பது அவர்களுக்கு அழகானதாக சந்தோஷம் உள்ளதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான். இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்சாரி தோழர் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஓதி காண்பித்த போது அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலர்ந்த முகத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லுகிறார்கள். அவருடைய மனதிலே ஒரு திருப்தி இருந்தது.
என்ன திருப்தி தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் வழிபடுகிறேன். எனவே சித்தீகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் நபிமார்களோடும் சாலிஹான நல்ல மக்களோடும் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற திருப்தியோடு அந்த சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இல்லம் நாடி செல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறான ஆர்வம் ஆசை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எப்படியாவது சுவர்க்கம் நுழைந்து விட்டால் போதும் என்ற ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், சித்தீகீன்களோடு இருக்க வேண்டும், ஷுஹதாக்களோடு இருக்க வேண்டும், சாலிஹான நல்ல மக்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். அதற்கு நான் என்ன வழிகளை அமல்களை செய்ய வேண்டும் என்று தேடி நாம் ஆசையோடு ஆர்வத்தோடு அந்த அமல்களில் ஈடுபட்டுக் கொள்வதை நாங்கள் முயற்சியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸ் வந்து சேர்ந்த போது அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார், நபியே நாயகமே, நான் நாளை கியாமத்துடைய நாளில் நான் யாரோடு சுவர்க்கத்தில் இருப்பேன் என்று ஒரு நபித்தோழர் வந்து கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப்ப. நீங்கள் யாரை உலகத்திலே அதிகமாக விரும்பினீர்களோ அவர்களோடு சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது நாம் விருப்பம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த அதிகமான அன்பை நாம் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக என் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும். யார் ஒருவர் நபிகளாரை தன்னுடைய உயிரை விட அதிகமாக மஹப்பத் வைத்து நேசம் கொள்கின்றாரோ, நாளை கியாமத்துடைய நாளிலும் சுவர்க்கத்திலும் அவர்கள் நபிமார்களோடு இருப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்ற செய்தியை சொல்லியதாக புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மக்கள் பல மக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் ரவாஹு அபூ தாவூத் வத்திர்மிதி. நாளை கியாமத்துடைய நாளிலே சுவர்க்கத்தில் நபிமார்களோடு சித்தீகீன்களோடு ஷுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், ஒரு உண்மை பேசி வியாபாரம் செய்த வியாபாரி நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பார். அவர் சித்தீகீன்களான உண்மை பேசிய மக்களோடு சுவர்க்கத்தில் இருப்பார். வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்த ஷஹீதுகளோடு சுவர்க்கத்தில் இருப்பார். சாலிஹான மக்களோடு இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு நோன்பு நோற்ற நோன்பாளியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்த ஒரு ஹாஜியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லவில்லை. பரிசுத்தமான அல் குர்ஆனை ஓதுகின்ற மனிதனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய கலாம் ஆகிய குர்ஆனை தன்னுடைய கல்விலே சுமந்திருக்கின்ற ஒரு ஹாஃபிலை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அதிகமாக சதகாக்கள் தர்மங்கள் கொடுக்கின்ற ஒரு தர்மசாலியை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, நீங்கள் நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று. யாரை பார்த்து சொன்னார்கள்? அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், ஒரு உண்மையான வியாபாரி, வியாபாரம் செய்கின்ற ஒரு பிசினஸ் மேன் நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கின்ற பெயரை பெற்றுக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ தாவூத் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக வியாபாரம் என்பது ஹலாலான முறையிலே நாங்கள் அந்த வியாபாரத்தை செய்து உண்மை பேசி மோசடி செய்யாமல், ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், அதில் இருக்கின்ற குறைகளை மறைக்காமல் ஒரு வாடிக்கையாளரோடு நியாயமான முறையில் உண்மை பேசி வியாபாரம் செய்கின்ற வியாபாரி நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனமாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் காலை நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போது
அன்றைய நாளினுடைய வியாபாரத்திலே அதிகமான ஹலாலான சம்பாத்தியத்தை, அதிகமான லாபத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில வழிமுறைகளை அவர் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக அவர் சுபஹ் தொழுத நிலையிலே வீட்டை விட்டு வியாபார ஸ்தலத்துக்கு அவர் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. என்னுடைய உம்மத்தில் யார் ஒருவர் அதிகாலை நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகாலை தொழுகையாகிய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவருடைய வியாபாரத்திற்கு செல்லுகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய காலை பொழுதிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் மேனிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? அவர் காலை நேரத்தில் கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அதிகாலை தொழுகை ஆகிய ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டே என்னுடைய வீட்டில் இருந்து நான் என்னுடைய வியாபாரத்திற்காக செல்லுகின்றேன். தவக்கல்து அலல்லாஹ், என் காரியங்கள் எல்லாவற்றையும் உன்மீதே நான் பொறுப்பு சாட்டி விட்டேன், என்னை பாதுகாப்பாயாக. நான் கொண்டு செல்லுகின்ற மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான இந்த பணத்தையும் என் பொருளாதாரத்தை நீ பாதுகாப்பாயாக. இடையில யாரும் கல்வர்கள் வந்து சுருட்டி விடாமல், என்னிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தை யாரும் களவெடுத்து விடாமல், வருகின்ற கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் என்னுடைய வியாபாரத்திற்கோ என்னுடைய வருமானத்திற்கோ மோசம் செய்து விடாமல், ஏமாற்றி விடாமல், மோசடி செய்து விடாமல், நான் நஷ்டமடைந்து விடாமல் யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயா. அதுதான் ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ் மேன் வீட்டிலிருந்து வருகின்ற போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கடைக்கு வந்ததற்கு பிறகு ஆபீஸை திறக்கும் போது அவர் துஆ ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற துஆவோடு அவருடைய ஆபீஸை திறந்து உள்ளே சென்று அவருடைய சேர்ல உட்கார்ந்து ஒரு துஆ ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபض்லிக வ ரஹ்மதிக. யா அல்லாஹ், உன்னுடைய ஃபضலையும் உன்னுடைய பேரருளாகிய ரஹ்மத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ஒரு உண்மையான வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸாக, வருகின்ற ப்ராஃபிட் எல்லாமே ஹலாலானதாக, நஷ்டம் இல்லாத வியாபாரமாக அவர் தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்ளுகின்ற முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிறார்கள். சுபஹ் தொழுது விட்டு வாருங்கள், காலை நேரத்திலே வீட்டை விட்டு வருகிற போது துஆவோடு வீட்டை விட்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார், உங்கள் வியாபாரத்தை லாபமுள்ள வியாபாரமாக்கி தருவான். நீங்கள் கொண்டு வருகின்ற உங்களுடைய சொத்துக்களாக இருக்கலாம், உங்கள் பணமாக இருக்கலாம், ஜுவலரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வருகின்ற செல்லுகின்ற வேளையில் கள்வர்களுடைய திருட்டுத்தனத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான், திருடர்களுடைய திருட்டுத்தனத்தில் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்கள் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பான். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி தருகிறார்கள். ஆபீஸுக்குள்ள உள்ள போனதுக்கு பிறகு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபض்லிக வ ரஹ்மதிக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில, உங்களோட ஃபேமிலி லைஃப்ல, உங்களோட லைஃப்ல, உங்களோட ஹயாத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ரஹ்மத் செய்யணும்னா இந்த துஆவை ஓதுங்கள். நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், லாங் லைஃப் அல்லாஹ் தருவான், ஹலாலான சம்பாத்தியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே செல்வந்தர்களாக, சீமான்களாக அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், ஓதுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் மீது முழுமையான ஈமானோடு தக்வாவோடு இந்த துஆவை நாம் ஓதிக்கொண்டு அன்றைய நாளுடைய பிசினஸை நாங்கள் ஆரம்பிப்போமையாக இருந்தால் மாலை நேரத்தில் ஆபீஸை மூடிட்டு, ஷாப் மூடிட்டு வீட்டுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இந்த திருப்தியோடு நாங்கள் வீட்டை விட்டு செல்லுவோம். காலை நேரத்தில் ஒரு குருவி, ஒரு பறவை தன் கூட்டிலிருந்து வெறும் வயிற்றோடு வெளியேறி செல்லுகிறது. அதற்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் அளிக்கின்றான்.
மாலை நேரமாகின்ற போது வெளியே வந்த பறவை வெறும் வயிற்றோடு வருகிறது. மாலை நேரத்தில் தன்னுடைய கூட்டுக்கு செல்லுகிற போது வயிறு நிரம்பிய நிலையில் செல்வதை போல வெறும் கையோடு வந்த அந்த பிசினஸ் மேன் மாலை நேரத்தில் ஈவினிங் ஆகி வீட்டுக்கு போகும்போது அலாலான ப்ராஃபிட்டான சம்பாத்தியத்தோடு வீட்டுக்கு செல்லுகிறார் என்று நாங்கள் இந்த மூலமாக, இந்த ஹதீஸ்கள் மூலமாக, வரலாற்று நிகழ்வுகள் மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிசினஸ் மேனுக்காக துஆ செய்தார்கள். எப்படி துஆ செய்தார்கள் தெரியுமா? ரஹிமல்லாஹு இம்ரான் சம்ஹன் சம்ஹன் இதா பாஅ சம்ஹன் இதா இஷ்தரா. எந்த ஒரு வியாபாரி தன்னுடைய ஆபீஸுக்கு, தன்னுடைய ஷாப்புக்கு, தன்னுடைய வியாபார ஸ்தலத்துக்கு வருகின்ற கஸ்டமர்களோடு, வாடிக்கையாளர்களோடு மென்மையாக, அன்பாக, இரக்கமாக, ஏமாற்றம் செய்யாமல், மோசடி செய்யாமல், பொய் பேசாமல், உள்ளதை உள்ளபடி நியாயமான விலையில் யார் ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை விற்பனை செய்வாரோ அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஒரு வியாபாரிக்காக யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக, அதிக கொள்ளை லாபம் இல்லாமல், அதிகமான லாபம் இல்லாமல், தனக்கு தேவையான அளவுக்கு, நியாயமான அளவுக்கு ஒரு வியாபாரத்திலே ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல் ஒரு வியாபாரி தன்னுடைய பிசினஸ்மேன் தன்னுடைய கஸ்டமரோடு எந்த அளவுக்கு சாஃப்டாக, எந்த அளவுக்கு ஒரு இலகுவான மென்மையான முறையில் நடந்து கொள்கிறார், கடுமைத்தன்மை இல்லாமல், கோபத்தை காட்டாமல், தன்னுடைய ஆத்திரத்தை தன்னுடைய கஸ்டமரிடத்திலே காட்டாமல், யார் ஒரு பிசினஸ் மேன் அதிகமான நல்ல பேச்சுக்களை பேசி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க விரும்பினா எடுத்துக் கொள்ளுவாங்க, விருப்பமில்லை என்றால் சலாம் சொல்லி சிரித்த முகத்தோடு அனுப்பி வைக்கிறார். முஸ்லிமா இருக்கலாம், நன் முஸ்லிமா இருக்கலாம், சிரித்த முகத்தோடு அவங்களை வழி அனுப்பி வைக்கும் போது, ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வரும்போது எப்படி நாங்க ஸ்மைலோட சிரிச்ச முகத்தோட அவங்களை வெல்கம் பண்றோமோ, எங்கட பொருட்களை எடுக்காமல் சென்றாலும் அதே ஸ்மைலோட, விருப்பத்தோட, சிரித்த முகத்தோட அவங்களை நாங்க வழி அனுப்பி வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன, எந்த ஒரு செயலையும் நீங்கள் அற்பமாக, இழிவாக பார்க்காதீர்கள். ஒரு மனிதனை நீங்கள் சிரித்த முகத்தோடு பார்ப்பது கூட சதகா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையான நபிகளார் மீது நான் அன்பு வைத்திருக்கிறோம், மஹப்பத் வைத்திருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அந்த நபிகளாருடைய அழகிய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதுதான் நபிகளார் மீது நான் மஹப்பத் வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகும். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு வியாபாரிக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ரஹிமல்லாஹ், யா அல்லாஹ் ஒரு வியாபாரிக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. கொடுக்கும் போதும் பொருளை வாங்கும் போதும் யார் ஒருவர் மென்மையான முறையில் நடந்து கொள்கின்றார் அந்த வியாபாரிக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த துஆவிற்கு தகுதியான மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளி, அவன் தவறு செய்கின்றான், நேரத்துக்கு வருவதில்லை, வந்தாலும் நேர காலத்தோடு வேலையை முடித்துவிட்டு சென்று விடுகின்றான், தொழிலிலே சுறுசுறுப்பில்லாமல் இருக்கிறான். அந்த தொழிலாளியை நான் மன்னிக்கவா அல்லது தொழிலை விட்டு அவனை நீக்கிவிட்டு புதிய ஒருத்தரை நான் சேர்த்துக் கொள்ளவா? இந்த கேள்வியை ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை தொழிலை விட்டு, வேலையை விட்டு நிப்பாட்டி விடாதீங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு மனைவி இருப்பாள், அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். தொழிலை விட்டு நீக்கிவிட்டால் அவனுடைய கதி என்ன? ஆகையினால் அவனை தொழிலை விட்டு நீக்கி விடாதே, அவனை கொஞ்சம் சரிப்படுத்து, அவனுக்கு புத்திமதி சொல்லு, அவனை நீ மன்னி என்று சொன்னார்கள். அவனை மன்னித்து அவனை தொழிலிலே வைத்துக் கொள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி கேட்கிறாங்க, நபியே நாயகமே, ஒவ்வொரு நாளும் நான் மன்னிச்சு கொண்டே இருக்கிறேன், எத்தனை தடவை தான் ஒரு லேபரை, கடையில வேலை செய்யற ஒரு தொழிலாளி, முதலாளி மன்னிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னிக்கிறதுல நீங்க களைப்படையாதீங்க, 70 தடவைகளாவது அவனை மன்னியுங்கள் என்று சொன்னார்கள். 70 டைம்ஸ் உங்களோட லேபருக்கு, உங்களோட சேவன்ட்டுக்கு நீங்க மன்னிப்பு கொடுங்க. ஏன் தெரியுமா? நாங்க அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். ரப்பி ஃபிரிலி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, என்னை மன்னிச்சுக்கோன்னு நாங்க அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். நாம் எத்தனை பேர் மன்னிச்சோம்? எங்கட மனைவி தவறு செஞ்சா மன்னிச்சோமா?
எங்கட பிள்ளைகள் தவறு செஞ்சா மன்னிச்சோமா? எங்கட அயல் வீட்டுக்காரர்கள் நேபர்ஸ்கள் தவறு செய்தா மன்னித்தோமா? எங்கட அண்ணன் தம்பி தவறு செய்தா அவங்கள மன்னிக்கிறோமா? கல்வில வச்சு குரோதம் பாராட்டி கொண்டு பேசாம அவங்களோட நடந்து கொள்றோமா இல்லையா? இது கூடாது. நாங்க அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் எங்களை மன்னிக்கொண்டா இருந்தா நாங்க மற்றவங்களை மன்னிக்க வேண்டும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்ககிட்ட தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுங்க, அவங்களோட கைண்டா இரக்கமா நடந்து கொள்ளுங்க, தொழிலை விட்டு நீக்கிறாதீங்க, மாற்றமாக அவரை 70 தடவைகளாவது மன்னித்து அவருக்கு சான்ஸ் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரத்துல பிசினஸ்ல நஷ்டம் சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்கவே மாட்டாங்க. சில பிசினஸ் மேன்கள் லொஸ்ட் ஆக மாட்டாங்க. அவங்க நல்ல ஹலாலான ப்ராஃபிட்டோட நல்ல உயர்ந்தே போவாங்க. நாங்க வார்த்தையில சொல்லுவோம், என்ன பணக்காரன் ஆகிக்கொண்டே இருக்கிறான், ஏழை ஆகிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லி. சில பணக்காரர்கள் உயர்ந்து கொண்டே இன்னும் அவருடைய பொருளாதாரம் அதிகரித்துக் கொண்டு செல்வதற்கு பல காரணங்கள். ஒரு முஃமினான ஒரு பிசினஸ் மேனுடைய பண்பு என்ன தெரியுமா? இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹ். ஒரு உண்மையான வியாபாரி காலை நேரத்தில் ஃபஜ்ர தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடியவராக இருப்பார். உண்மையான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன் அன்றைய நாளை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஃபஜ்ர தொழுதுட்டு அவர் என்ன செய்வார்? தொழுதிட்டு அல்லது தொழுகைக்கு முன்னால அல்லது தொழுகைக்கு பின்னால யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதக்கூடியவராக இருப்பார். இரண்டாவது வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நியமமாக தொழக்கூடியவராக இருப்பார். வீட்டில் தொழுகிற மாதிரி ஆபீஸுக்கு வந்தாலும் தொழுகையில கவனம் செலுத்துவார். தொஹருக்கு பாங்கு சொன்னா, அசருக்கு பாங்கு சொன்னா, வியாபாரத்தை பிசினஸ் அப்படியே விட்டுட்டு என்ன செய்வாரு? தொழுகைக்கு ஓடி வருவார். ஏன்னா முஅஸ்ஸின் அழைக்கிறார், ஹய்யா அலஸ் ஸலாத், இப்ப தொழுக நேரம், இது பிசினஸுக்குரிய நேரம் இல்ல, ஹய்யா அலல் ஃபலாஹ். அந்த தொழுகையில தான் அல்லாஹ் அவங்களோட சக்சஸ வச்சிருக்கிறார். துனியாவினுடைய சக்சஸும் தொழுகையில தான் இருக்குது, ஆஹிராவுடைய சக்சஸும் அல்லாஹ் தொழுகையில தான் வைத்திருக்கிறான். இது தொழுகைக்குரிய நேரம், உங்களோட பிசினஸுக்குரிய நேரம் அல்ல. இது எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் என்ன செய்வார்? வஅகாமுஸ் ஸலாத், பிசினஸ் மேன் தொழுகைக்காக ஓடி வருவார். நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம், பள்ளிக்கு முன்னால கடைகளை வச்சு கொண்டு கூட, பள்ளிக்கு பக்கத்துல வீடுகளை வச்சு கொண்டு கூட அவருடைய காதுல பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. பள்ளிக்கு வராத பல மக்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பது அது அல்லாஹுடைய வீடு. அந்த அல்லாஹுடைய வீட்டில் வாழக்கூடியவங்க உண்மையான முஃமின்கள் மாத்திரம்தான். அங்க மலக்குகள் நிறைந்திருக்கிறார்கள், அங்கு ஷைத்தான்கள் இல்லை. ஆக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு சக்சஸான பிசினஸ் மேன் எப்படி அவர் ப்ராஃபிட்களை ஹலாலாக்கி கொள்றது, இன்னும் அவருடைய வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டாக்குறது எப்படி என்ற வழிமுறைகளை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு உண்மையான பிசினஸ் மேன் அவர் என்ன செய்வார்? காலையில யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹுடைய கலாமை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅகாமுஸ் ஸலாத், தொழுகைக்குரிய நேரத்தில் கரெக்டா தொழுது கொள்வார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கில் இருந்து, வியாபாரத்திலிருந்து, ப்ராஃபிட்ல இருந்து அவர்கள் சதகா செய்து கொள்வார்கள். தேவையான மக்கள் கடைக்கு வருவாங்க, ஆபீஸுக்கு வருவாங்க, உதவி தேடுவாங்க, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிர்ரம் வ அலானியா, ரகசியமா உதவி செய்வாங்க, பகிரங்கமா கொடுப்பாங்க. யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அவங்களுக்கு நஷ்டம் இல்லாத வியாபாரத்தை அல்லாஹ் கொடுப்பான்னு அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிக்கிறான். அல்லாஹ்வுடைய வாய்தா பொய்யாக முடியாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக நாங்க வியாபாரத்தில் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். காலையில ஆபீஸுக்கு வந்தோம், பிசினஸுக்கு வந்தோம், செஞ்சிட்டு மாஷா அல்லாஹ் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக வீட்டுக்கு போகணும். நல்ல அதிகமான வியாபாரத்தை நல்ல ப்ராஃபிட்டோட வீட்டுக்கு செல்லணும். வீட்டுக்கு செல்லும் போது பணத்தோட செல்லுவோம். நகை வியாபாரிகள் அவங்களோட ஜுவல்லரிகள் எடுத்துக்கொண்டு போவாங்க. கரன்சி எக்ஸ்சேஞ்சராக இருக்கக்கூடியவங்க அவங்களோட மணியை எடுத்து கரன்சி எடுத்துக்கொண்டு போவாங்க. போற நேரத்தில் கள்வர்களோ மோசடிக்காரர்களோ ஏமாற்றுக்காரர்களோ யாரும் அவர்களை எதுவும் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். கடையிலிருந்து ஆபீஸ்ல இருந்து போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் உன் மீதே நான் என்னுடைய உயிரையும் என்னுடைய பொருளையும் பாரம் சாட்டிவிட்டு என்னையும் பாதுகாத்துடு, என் பொருளாதாரத்தையும் பாதுகாத்துடு, என்னுடைய கடைக்கோ என் ஆபீஸுக்கோ நெருப்பு பத்திராம, கல்வர்கள் வந்து உடைச்சு பொருள்களை சாமான் எடுத்துடாம என்னையும் பாதுகாத்து என் பொருளாதாரத்தை பாதுகாத்து விடு என்ற துஆவோடு
கடையை விட்டு நாம் வெளியேறி செல்ல வேண்டும். இந்த பிசினஸ் மேனை பார்த்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூக் மஅன் நபியீன். இப்படியான உண்மை வியாபாரி நாளை சுவர்க்கத்தில் எல்லா நபிமார்களோடும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரி நபிமார்களோடு சுவர்க்கத்தில் இருக்கின்ற தகுதியை பெறுவார் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஹயாத்து துனியாவை அவனுக்கு விருப்பமுள்ள வழியில் நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை செலவழிப்போமையாக இருந்தால் நாளை சுவர்க்கம் அல்ல, அது அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அது எப்படியான சுவர்க்கம்? நபிமார்கள் இருக்கின்ற சுவர்க்கம், சித்தீகீன்களான உண்மை பேசியவர்கள் இருக்கின்ற சுவர்க்கம், சுஹதாக்களான ஷஹீதுகள் இருக்கின்ற சுவர்க்கம், சாலிஹான மக்கள் இருக்கின்ற சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றான். எல்லாம் வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட உன்னத ஜன்னத்திற்குரிய தகுதியுள்ள நன்மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைப்பானாக. நம் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. எங்கள் பாவங்களையும் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களையும் எங்கள் மனைவி மக்களுடைய குடும்பத்தார்கள் பூரா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்தருள்வாயாக. உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக. அல்லாஹும்ம அஸ்லிஹ் அஹ்வாலல் முஸ்லிமீன ஃபீ குல்லி மகான். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன ஸபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.